ராமசுப்ரமணியன் கேட்டதான். திரு ராமசுப்ரமணியன், நீதிமன்ற தீர்ப்பிலிருந்து நிதி ஒதுக்கீடு வரைக்கும் ஒரு பக்கம் இபிஎஸ் அவர்கள் நான் தான் காரணம் அப்படின்னு சொல்றாரு, இன்னொரு பக்கம் இது முற்றிலுமான ஹம்பக் அப்படின்னு தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்றாரு. உங்களுடைய முதற்கட்ட கருத்து? எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். நண்பர் கனகராஜ், நான் அதெல்லாம் பேசலான்றது அவர் ரொம்ப அழகாக அந்த லிஸ்ட் அவுட் பண்ணிட்டாரு. என்னென்ன ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருந்தது, அதெல்லாம் அதிமுக ஆட்சியில அதெல்லாம் என்ன செய்தார்கள், என்ன செய்யாமல் விட்டார்கள் அப்படிங்கிறதெல்லாம் பத்தி மிக அழகாக சொல்லிட்டார். ஒரு 7,000 கோடிக்கு ஒரு அழகா லிஸ்ட் அவுட் பண்ணிட்டார் அவர். அதனால நான் மறுபடியும் லைக் a parrot, I don't want to repeat. ஆனா அதுதான் முக்கியமான அம்சமாக நான் பார்க்கின்றேன். அதாவது ஒரு நிதி விஷயங்கள்ல எந்த அளவிற்கு மத்திய அரசு தமிழ்நாட்டை வஞ்சிக்கின்றது அப்படிங்கிறத அது தெரியப்படுத்திருக்கு. அதாவது அவங்க திருப்பி சொன்னது என்னன்னா, மிக முக்கியமான விஷயம், இந்த மன்ரேகாக கொடுக்கல அப்படிங்கிறது ஒண்ணு மட்டுமல்ல. அந்த முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஜிஎஸ்டி காம்பன்சேஷன், அதாவது லாஸ் வந்ததுன்னா அவங்க கொடுக்கணும் அப்படிங்கிறது 2 பேர் அக்செப்ட் பண்றது, அது கொடுக்கவே இல்லை. அதையும் தாண்டி 5 வருஷம் ஆன பிறகு பணத்தை கொடுக்கணும், ஏதாவது இஃப் தெர் இஸ் எனி லாஸ்